Hello everyone, welcome to Market Shine YouTube channel. So நம்ம YouTube channel வந்து பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட் 3 வீக்ஸாக வந்துட்டு ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டு நம்மளோட லெவல்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு மார்னிங் ப்ரீ மார்க்கெட்டில் வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா நவம்பர் மந்த் ஃபஸ்ட் வீக்கில் நம்ம லெவல்ஸோட பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறது ஓவராலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் வீக் பர்ஃபார்மன்ஸு. ஸோ நவம்பர் மந்த் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஃபஸ்ட் வீக்கில் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை 3 ஸ்கிரிப்ட் வந்துட்டு நம்ம கொடுத்துருந்தோம். ஆக்சிஸ் பேங்க், பேங்க் நிஃப்டி அண்ட் தென் ரிலையன்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ டெய்லி நம்ம மார்னிங் லெவல்ஸில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன ட்ரெண்டுங்கிறது கொடுத்துருவோம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் அந்த ஸ்கிரிப்ட்டுக்கு என்னங்கிறதும் நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். பட் என்ட்ரி வந்துட்டு நம்ம சொல்கிறது ஆக்சுவலாக மார்க்கெட் ஓப்பனிங்லேயும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஆர்எல்ஸ் வந்துட்டு உங்களோட சாய்ஸ், எப்படி மார்க்கெட் மூவ்மெண்ட்டை பொறுத்து நீங்களும் என்ட்ரி எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த எக்ஸலில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸில் தான் நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ என்ன ப்ரைஸில் என்ட்ரி எடுத்திருக்கோம், என்னென்ன ஸ்கிரிப்ட்டுக்கு எவ்வளோ லாட் குவான்டிட்டி வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ் வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்கிறது நம்ம இந்த எக்ஸலில் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பற்றி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்கிரிப்ட். ஸோ ஆக்சிஸ் பேங்க், பேங்க் நிஃப்டி, ரிலையன்ஸ். இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன நம்மளோட பர்ஃபார்மன்ஸ்னால் அந்த அன்றைக்கி வந்து 6050 rupees வந்துட்டு ஓவராலாக நம்ம ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அண்ட் தென் புதன்கிழமை வந்துட்டு 5 ஸ்கிரிப்ட் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சிஸ் பேங்க், பேங்க் நிஃப்டி, ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ அண்ட் தென் யூபிஎல். ஸோ இதில் ரிலையன்ஸ் அண்ட் யூபிஎல் வந்துட்டு செல் கொடுத்துருக்கோம். மீதி 3 ஸ்கிரிப்ட் வந்து பை கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு, ஒரு ஸ்கிரிப்ட் வந்து டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. மீதி 3 ஸ்கிரிப்ட் வந்துட்டு நம்ம மார்க்கெட் க்ளோசிங் டைம் மீன்ஸ் இன்ட்ராடே க்ளோசிங் டைம் 3:17 நம்ம எக்ஸிட் ஆகிற மாதிரி இது பண்ணியிருக்கோம், லெவல்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அந்த அன்னைக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை மார்க்கெட் வந்து ரொம்பவே வாலட்டைலாக இருந்தது. யூஎஸ் எலெக்ஷனோட ரிசல்ட் வந்துச்சு. ஸோ ரொம்ப வாலட்டைலாக இருக்குது. ஸோ அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு லாஸ் வந்திருக்கு. என்னென்னா 6833 rupees வந்து லாஸ் வந்திருக்கு. அண்ட் தென் புதன்கிழமை டோட்டலாக 8 ஸ்கிரிப்ட்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவுட் ஆஃப் 8 வந்துட்டு 4 ஸ்கிரிப்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. மீதி 4 ஸ்கிரிப்ட் வந்துட்டு நம்ம வந்து மார்க்கெட் க்ளோஸ் அப்போ எக்ஸிட் ஆயிருக்கோம். அந்த அன்னைக்கு ப்ராஃபிட் வந்து 6280 rupees வந்துட்டு ப்ராஃபிட் ஆயிருக்கு. அண்ட் தென் ஃப்ரைடே பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9 ஸ்கிரிப்ட்ஸு. அவுட் ஆஃப் 9 ஸ்கிரிப்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஸ்கிரிப்ட் வந்து டார்கெட் அச்சீவ் ஆயிருக்கு. மீதி 2 ஸ்கிரிப்ட் வந்து நம்ம வந்து மார்க்கெட் க்ளோஸில் எக்ஸிட் ஆயிருக்கோம். ஸோ அந்த அன்னைக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்துட்டிங்கன்னா 18,000 rupees ப்ராஃபிட் ஆயிருக்கு. அது நம்ம டெய்லி மார்னிங் போஸ்ட் பண்ணுறதுல வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்கிரிப்ட் போஸ்ட் பண்ணிடுவோம், ஸ்டாப் லாஸ் கொடுத்துருவோம். ஸோ என்ட்ரி லெவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம்னா மார்க்கெட் ஓப்பனிங்கில் தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு வெள்ளிக்கிழமை எடுத்துட்டிங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆக்சிஸ் பேங்க் வந்து ப்ரைஸ் வந்து 538.75 இதுதான் வந்துட்டு மார்க்கெட்டோட ஓப்பன். நம்ம என்ட்ரி வந்து 535 எடுத்திருக்கோம். ஸோ எப்படி 535 எடுத்தோம்னா அந்த அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கேண்டில் 9:15 அந்த கேண்டிலே வந்துட்டு டோட்டலாக வந்துட்டு கீழே தான் வந்திருக்கு. ஸோ கீழே வரப்போ நம்மளோட என்ட்ரி வந்து 535 அதில் எடுத்திருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுக்கு இண்டிவிஜுவலாக வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு குவான்டிட்டி சைஸும் வேரி ஆகும். இப்போ 3ஆம் தேதி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் வந்துட்டு ஆக்சிஸ் பேங்க் 525 பட் என்ட்ரி ப்ரைஸ் பை நம்ம கொடுத்துருக்கோம். பட் என்ட்ரி ப்ரைஸ் வந்து 526.9 எடுத்திருக்கோம். ஆல்மோஸ்ட் 1 rupee 90 paise வந்து மேலே வச்சு தான் நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த எக்ஸலில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும், அதாவது எவ்வளோ குவான்டிட்டி பண்ணலாம், என்னென்ன ஸ்கிரிப்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு லாட் சைஸ் நம்ம பண்ணலாம், என்ன ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுக்கும் நம்ம செட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்மளோட காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டுக்கலாம். அண்ட் தென் லாஸ்ட் மந்த் ஓவராலாக நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா 23,522 rupees வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் மேக்ஸிமம் லாஸுங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா வெட்னஸ்டே அந்த அன்னைக்கு வந்துட்டு 6,800 rupees நம்மளுக்கு லாஸ் வந்திருக்கு. ஆனால் ஓவராலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்துட்டு இந்த 4 daysல வந்துட்டு நம்ம கொடுத்த லெவல்ஸில் ஒரு நாள் மட்டும்தான் வந்துட்டு ஒரே ஸ்கிரிப்ட் எஸ்எல் ஹிட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு 70% ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு டார்கெட் ஆயிருக்கு. 45% ஸ்கிரிப்ட் வந்துட்டு நம்ம மார்க்கெட் க்ளோசிங் டைமில் எக்ஸிட் ஆயிருக்கும். அதன் ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் தான் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. ஸோ கீப் வாட்சிங் அவர் சேனல். ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் அஸ். ஃபர்தராக எந்த டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் என்ன டைமாக இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.